ரீச் ஆக வேணான்றது மீன்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகலை அப்படின்னா நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை, அதாவது திறமையே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. உனக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாத, நீ வேறு ஃபீல்டுக்கு நீ சூட் ஆக அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால இதில் ரீச் ஆகலைனாலும் பரவாயில்ல, மனசை தளர விடக்கூடாது. அன்பு விலாக்ஸ் அதை நீங்களாக இருந்தாலும் சரி, நானும் இணையம் சேர்த்து தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலுமே சப்போஸ் இந்த பிளாட்ஃபார்மில் நமக்கு எதுவும் ரீச் கிடைக்கல அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது. நமக்கு கடவுள் இதை தாண்டி வேறு ஏதோ ஒரு நல்ல இதை வச்சுருக்காரு, நமக்கு இது செட் ஆகாதுன்னு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத செட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது ட்ரெயின் ட்ராவல் இருக்கா? இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க, ஆனால் ட்ரெயினில் போனதில்லை, அதனால் தெரியல. ட்ரெயின் இருக்குது தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, என்ன ஒரு படம், இந்த விஜய் படம் நண்பன் படத்தில் கூட ஏதோ ட்ரெயினில் போகிறப்ப எடுத்திருப்பாங்க இல்லைங்களா? ட்ரெயின் ரூட் இருக்குன்னா அப்போ ட்ரெயின் இருக்குன்னு தானே அர்த்தம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் ட்ரெயின் இருக்குங்க, ட்ரெயின் இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் ட்ரெயினில் போனதில்லை, ஊட்டிக்கு ட்ரெயினில் போனதில்லை. கவின் சூப்பர்மா, ஓகேங்க. ஒரு நாள் நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா அது 1K ரீச் ஆகிறதும் இல்லை ஒருத்தர் 2 பேர் பார்க்குறதும் அந்த கிளிக் ரேட் தானே இருக்குது. அந்த கிளிக் ரேட்டு வந்து கடவுள் சூஸ் பண்ணுவார், இன்றைக்கி வந்து இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் யூடியூப் செலக்ட் பண்ணுறதில்ல, நம்மளோட டைமுன்னு தான் சொல்லலாம், நம்மளோட லக்கு. ரெண்டாவது எல்லாமே பெரிய சேனல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி சில பேர் வந்து 4000 5000 வீடியோ போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு 1000 இருப்பாங்க, 2000 இருப்பாங்க. சில பேர் 300 400 வீடியோ போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு 1 lakh பக்கம் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இதில் எதுவும் கிடையாது, அந்த டைமிங் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அவ்வளோதான். அன்பு விலாக்ஸ், இந்த நாட்டில் நல்லதுக்கு லைக் போட மாட்டுறாங்க, பெண் அரைகுறை ஆடைக்கு 24 லட்சம் லைக் பார்த்துருக்கேன். ஆமாம், கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. இப்போ அதுதான் அவங்களுக்கு ட்ரெண்டாக போச்சு இல்லை, என்ன பண்ணுறது. அதுக்காக நம்மளும் அவங்கள மாதிரி மாற முடியாதுல்ல, நம்ம நம்மளாகவே இருப்போம். நம்ம அதாவது என்ன சொல்கிறேன்னா, தப்பாக பண்ணுறத வந்து பார்த்து லைக் பண்ணுறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்படிங்கிறப்போ நல்லபடியாக பண்ணுற நம்மளை பார்த்து விரும்புகிறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஒரு கூட்டம் இல்லாமையாக போயிடும், நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் இல்லாமையாக போயிடுவாங்க. அதுதான் என்னோட இது. நானும் யூடியூப்பில் நிறையா பார்ப்பேன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு லேடிஸாக இருந்தாலும் இப்படி இருக்காங்களே, இப்படிலாம் வீடியோ போடுறாங்களே அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் போடுறவங்களுக்கே ஒரு ஆளுங்க இருக்கும் போது செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, அது மாதிரி நமக்கும் ஏன் இருக்க மாட்டாங்க, கடவுள் நமக்குன்னு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான். லோகேஷ் நாடன், ஹாய்ங்க, ஹாய். அன்பு விலாக்ஸ், நல்லதுக்கு காலமே இல்லை. ஆமாங்க, அது வேணால் உண்மை, நல்லதுக்கு காலமே இல்லை தான். போட்டால் தான். இப்போ நான் போட்டிருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி இருக்க, நல்லாவே இல்லை, உன் ஷார்ட்ஸ் நல்லா இல்லை, அது இல்லை இது இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுவாங்க. இது நார்மலாக வந்திருக்கேன், நான் மேக்கப் போடல, ஒன்றுமே பண்ணல, ஃபாஸ்டிங்கன்றதுனால பொட்டு கூட வைக்கல நான். ஆனால் வந்து எல்லாம் பண்ணி இப்படி சொல்கிறேன், நான் அது தப்பாக மீன் பண்ணல, சொல்கிறேன். அது மாதிரி இதுக்கு கிடைக்கிற ஒரு சப்போர்ட் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. கிடைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகுது அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு டைம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. லோகநாடன், சூப்பர், ஓகே. அன்பு லாக்ஸ், வீடியோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க, கண்டிப்பாக. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் நினச்சிக்கிறாங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க, லைவ் போடுறாங்க, எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்ட்டு. என்னோடய ஃபேமிலி ஆக்சுவலாக சொல்கிறேன் இருங்களேன், நான் வந்து எனக்கு வெட்டிங் டேக்கு அப்புறம் ஃபேமிலி ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியில் எத்தனை பேர், என்னோடய வேலை எவ்வளோ இருக்கும், அதாவது எனக்கு எவ்வளோ சூழ்நிலை, அவங்கவுங்க வீட்டு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும், அதையும் மீறி அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது இருக்கும், என்ன சொல்கிறது, இப்படி ஏதாவது பண்ணால் நமக்கு ஏதாவது கிடைக்காதா, ரெண்டாவது ஒரு நம்மளால் சாதிக்க முடியாதா, இது ஒரு சின்ன விஷயம். எல்லாம் அதான் கேட்டாங்க, குவாலிட்டியாக வீடியோ போட முடியாதா, வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஷார்ட்ஸில் நேற்று கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், குவாலிட்டியாக வீடியோ போடணுன்னு எனக்கும் ஆசை தாங்க, ஆனால் வந்து டெய்லியும் எனக்கு அப்படி போட முடியலன்னா எனக்கு டைம் சத்தியமாக செட் ஆகாது. நான் லைவ் போடுறதே வந்து ஏதோ டைம் கிடைக்குதுன்றதுனால போடுறேன். இப்போ எனக்கு டைம் என்ன சொல்கிறது, அது இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன். சரி, உங்களோட மெச்சூரிட்டி லெவல் சூப்பர், ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.